வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கான வீடியோவில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு 5.2 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாடலில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அருமையான ஒரு பேனல் பயன்படுத்தியிருக்கோம். சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் நாப் கொடுத்துருக்கோம். அது கீழே எல்லா சேனலுக்கான இண்டிவிஜுவல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா 3-வே செலக்டர் சுவிச்சஸ் கொடுத்துருக்கோம். ஒரு சைடில் வி மீட்டரும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்பி போர்டும் கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அருமையான மாடல் பேனலு. ஆம்ப்ளிஃபையரில் பயன்படுத்தின ஆடியோ ஐசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிரான்சிஸ்டர் ஐசி தான். டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஆம்ப்ளிஃபையராக தான் நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக FT003 டீகோடர் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேனுவல் டைப் ஆம்ப்ளிஃபையரில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ஒரு 5.2 ஆம்ப்ளிஃபையராக தான் நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரை ரெடி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம், இதுக்காக பயன்படுத்தின மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் ஃபுல்லாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆம்ப்ளிஃபையரோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸ், இதோட ஃபுல் பேக்கேஜோட ப்ரைஸ் என்னென்ன அப்படின்றலாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் தெளிவாக வாங்க பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 30 வோல்ட் 12 ஆம்பியரில் பியூர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்கோம். ரெக்டிஃபையர் செக்ஷனில் 35 10 மீட்டர் டையோடும் 50 வோல்ட் 10,000 MFTயில் 4 கெப்பாசிட்டர் பயன்படுத்தியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ஐசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிரான்சிஸ்டர் ஐசி மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கோம். 5 சேனல் ஆடியோக்காக 10 டிரான்சிஸ்டர் சக்தி பிராண்டோடைய போர்டு பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்காக 4 டிரான்சிஸ்டரில் குமார் பிராண்டோடைய மோனோ போர்டு 2 பயன்படுத்தியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னா வசந்த் பிராண்டோடைய வெர்ஷன் V3 தான் பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வின் பிராண்டோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான். FT003 டீகோடருக்காகவும் யூஎஸ்பி போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே 2 பக்க நோட்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். வியூ டிஸ்பிளேக்காக ஒரு சின்னதாக ஒரு ரெக்டிஃபையர் செக்ஷன் மேக் பண்ணி நம்ம அதிலேருந்து சப்ளை எடுத்திருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆம்ப்ளிஃபையரில் பயன்படுத்தின மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான். அதே மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஒயரிங் பார்த்தீங்கன்னா அருமையாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த ஆம்ப்ளிஃபையரோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். You'll hear a slightly battered and bruised baseball fly past your right ear as a cloud of debris blooms and shards of glass trail overhead. Just before gravity takes hold, scattering chaos to the four corners of the room. While the sound of a scared little kid running like hell fades away in the distance.
ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு யூனிட்டில் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வந்து கொடுத்துருப்போம். ஏர் இன்லெட்டுக்கான ஒரு கூலர் ஃபேனு, 2 ஆர் செக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலரி இன்புட் வந்து கொடுத்துக்கலாம், இன்னொரு செக்ஷனில் 5.1 இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு FT003 டீகோடருடைய டிஜிட்டல் இன்புட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI, ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல் வந்து கொடுத்துருப்போம். ஆம்ப்ளிஃபையருடைய ஃபுல் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 5.2 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் ஒரு யூனிட். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா மேக்னட்ஸ் பிராண்டோடைய 12 இன்ச் சப்வூஃபர் 2 யூனிட்டு. 8 இன்ச் கிராஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 யூனிட் இருக்கும். அதாவது கிராஸ் டைப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸு. நெக்ஸ்ட்டு சென்டர் பாக்ஸ் ஒரு யூனிட். இந்த சென்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச்சஸில் 2 ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். டோட்டல் செட்டப் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இதான். நமக்கு ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,500லேருந்து ஒரு 17,500க்குள்ளார நமக்கு ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸ் வரும். ஃபுல் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 32லேருந்து ஒரு 33 ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ளார வரும். இப்போ இதுவே வேறு பிராண்ட் சப்வூஃபர்ஸ் இல்லை வேறு பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பயன்படுத்தும் போது நமக்கு ப்ரைஸ் வந்து வேரியேஷன் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ JBL சப்வூஃபர் வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து சிப் பிராண்டு இல்லை அவார்டு இல்லை டெனிட்டி இந்த மாதிரியான ஸ்பீக்கர் செட்டப்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கான குவாலிட்டி, அதுக்கான ஒரு ப்ரைஸ் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாடலுக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம 32லேருந்து 33,000 ரூபாய்க்கு தான் நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒரு 5.2 செட்டப்பில் டவர் பாக்ஸஸ் வந்து போட்டிருக்கணும். நெக்ஸ்ட்டு நல்ல குவாலிட்டியான சப்வூஃபர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆம்ப்ளிஃபையரை டிசைன் பண்ணணும். நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணணும். அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை என்கிட்ட தெளிவாக சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஆம்ப்ளிஃபையரை நான் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறேன். நம்மக்கிட்ட ஸ்பீக்கர், பாக்ஸஸ், சப்வூஃபர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கரெக்டான ப்ரைஸில் கிடைக்கும். உங்களுக்கு என்ன மாடல், என்ன கைண்ட் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும்னாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அருமையான மாடல்லையும் நல்ல குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர்ஸை நான் நிச்சயமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.